செட்டியார் பட்டம் பரவாயில்ல. செட்டியார் செக்கு மாதிரி
உஷாருக்காரன் சொல்லு எங்கேயும் சொல்லாது நான் ரெண்டாம் கட்டா ஆமா அப்படியா ஆதிவாசி பேர் பாதி யாரு அப்படியாட்டா ஆதில யாரு நீங்க ஆதிலே ஆதில குறை கிடையாது பாதில குறை கிடையாது அப்ப ஆதில அப்படி பஞ்ச கத்தால் விளக்கூடிய தர்மபுத்திர மகாராஜன் பஞ்ச பாட்டை எழுதிட்டீங்களா 5 பேர் அந்த பஞ்ச பாட்டையிலே தர்மருக்கு பின் பிறந்த பீமன் பீமனுக்கு பின் பிறந்த அர்ஜுனன் நீங்க யோ டபரமுகா இல்லமா ஆமா ஆனா போய் நல்லா போறாரு நல்லா போடுவார் நாங்க ஆமாடா நட்சத்திரம் உதிகிலே வச்சறே அண்ணா எங்கயோ போயிட்டு முருங்காய் திருட்டு சக்கையா குத்துறாங்க நீங்க போயிட்டியா பட்ட பட்டியா குத்து பாரு ஆமாடா டேய் வச்சறாங்கடா எழுதுறோம் அடிச்சு அவனுக்கு நீண்ட கரம் இடவா எனக்கு கூட தான் நீண்டி போயிடுங்க எப்படியாடா ஆமாடி இந்த உருவம் யார கட்டி தெரியுமா உருவம் யார கட்டி தெரியுமா பஞ்ச பாண்டவராக நாங்க சுகமாக வாழ்ந்தோம் வாங்கி வந்தீங்க எப்படியா பெரியமா பிள்ளையா துணியாவதிகள் எங்கள் வாழ்வை கண்டு போனவை கொண்டார்கள் ஆமா நாடு உழைக்க மனமில்லை காட்டை கொடுத்த காட்டை நாட்டாக பார்த்து செல்வங்கள் இருந்தது அப்போது யாருமே செய்யத்தக்க உலகத்தில் ராஜ்வியாக வெளி செய்து என் தந்தை பாண்டு மகாராஜன் இறந்து நட்டதாக சொர்க்கம் சேராமல் நரகத்தில் இருக்கிறது என்று நாரத மகாமுனியை கைப்பற்றும் அப்போது 7 நாட்களாக மகத்துவ ராஜ்வியாக எனக்கு அழைப்பு எடுத்தோம் வந்தான் வந்தவன் மாறியை சுற்றி பார்க்கும் போது ஏதோ அவனுடைய மகுடமானது வாய்ப்பை தைத்து கீழே விழுந்துட்டான் ஐவருக்கு தேவையில்லை பத்திரி பாஞ்சாலி பார்த்தான் நகைத்தான் பார்த்தான் ஒருவர் என்ன நகைத்தான் பலரும் பார்த்து நகைக்க வேண்டும் அப்படி சித்தப்பா விடுத்து தகுதி விடுத்தான் சூழமாடினான் நாடு நகரம் அனைத்து எழுத்தான் 12 வனவாசம் ஓராண்டு அஜ்ஞானவாசம் காலம் கழிக்கப்படுகிறானே காட்டுக்கு ஓட்டினான் வாழ்ந்தோம் 11 வருடம் 6 மாத காலங்கள் 6 மாத காலம் முடிந்தது இதுவோ இன்னும் 1 வருடம் 6 மாதங்கள் சென்றால் நாட்டுக்கு போலாம் என்று மனதில் கோட்டை கட்டி கொண்டிருந்தார் அப்போது வந்தார் பகவான் ஓடி வந்தார் ஓடி வரும்போது ஆனா நாட்டுக்கு என்ன செய்யமா நீங்கள் எழுந்துட்டா என்று கர்ம வேண்டி செய்ய தெரிவித்திருக்கிறான் அப்படி என்று பகவான் தெரிவித்தார் உலக நீதி நியாயப்படி 15 நாள் நடப்பு 14 நாள் கால வைக்க வேண்டும் உண்மைதான் ஆனால் மாறாக 9 நாள் நடப்பு 10 நாள் கால வைத்திருக்கிறான் ஏன் ஒருவேளை இறந்து விட்டால் சொர்க்கம் போகக்கூடாது ஒருவேளை உயிரிழந்தால் நாட்டுக்குள் வர முடியாது பார்த்தார்கள் போக மாட்டோம் நீ யாரு போனாப்பா ஐவருக்கு தேவையில்லை பத்திரி பாஞ்சாலி அழைத்து சென்றது புரட்சியாக அழைத்து சென்றார் சென்ற இடத்திலே பெருந்திருவா குறி சொல்லிக்கா துரியன் குறி சொல்லிக்கிறார் காந்தா குறி சொல்லிக்கிறார் சந்தேகப்பட்ட துரியன் சிறை அடைத்து விட்டான் பகவான் காலேஜாக சென்றதா மாமா ஓடி வந்து முறையிட்டார் மாமா நான் என்ன செய்ய கேட்க சென்றவா குறைத்தி நீ குரோனாக போக வேண்டும் அவரால் கிடைச்ச அப்படியா இப்பதாங்க தெரிஞ்சு விளக்கம் சொன்ன பிறகுதான் நான் சொல்வது அனைத்தையும் மறந்து போவாய் மனைவி பாத்தீங்களா பார்த்து போச்சு உங்க மனைவியா உங்க மனைவினா பொதுவா எல்லாருக்கும் மனைவி இருக்காங்க எல்லாருக்கும் கணவர் இருக்காங்க நீ வந்து மனைவி பார்த்தானா அவங்க எப்படி இருப்பாங்க என்னன்னு தெரியாது ஐயா 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 என் மனைவி பாத்து ஐயா நீங்க செய்விட்டு வர மாட்டேன் நீ இப்ப உள்ள போ நீ இருக்க தடத்துக்கு உங்க மனைவி என் மனைவி அப்படிதான் பாடி சொல்லு உங்க மனைவியோட அங்காடி என்ன சொல்லுப்பா அப்படியா ஆமா ஐயா என் மனைவியை தேடிக்கொண்டு வருகிறேன் அவர் ஏன் அவ்வளவு கனமாக்குறாருன்னா சின்ன வயசுல நடப்பால் குச்சவர் அவரு தேடி வாங்க அந்த வழியா தேடி வாங்க நீங்க பார்த்தா என்ன சொல்லுங்க சரியா சரியா ஐயா
அண்ணா தடையும் மின்னலை கொண்டு என் அழகு சித்திரமே இந்த அத்திராபுர வீதியிலே பச்சை குத்துவேன் பொய் சொல்வேன் அப்படி என்று தாயே நீ எங்கிருக்க தெரியலையே ஆனா உன்னை அனுப்பி வைத்து நாங்கள் எப்படி இருக்க தெரியுமா அம்மா நீ சீறி வகுத்த ஒரு பெண்ணானவள் காலையில் தூங்கி எழுந்த உடனே யாரும் எழுதாக்க உண்டும் எழுந்து தன் கணவனுடைய காலை தொட்டு வணங்கி முகத்தை இழங்கி தானம் செய்து தலைக்கு எண்ணெய் வைத்து கோணல் மனிதமாக நேர்கோடு எடுத்து அழகாக செய்ய வேண்டுமா? என்ன சொன்னீங்க போ? கணவருடைய காலை தொட்டு வணங்க வேண்டும். மாடு அம்மா நீ கூவி நடந்தே கண்ணே கால் கிழங்கு குன்னி போச்சா கண்ணே அப்படி ஒரு பாதத்தில் முள் தைத்து எங்க இருக்கிறா தெரியல கண்ணே அப்படி இருந்தாலும் இந்த அத்திராபுர மக்கள் உன்னை எப்படி அழைச்சிருப்பா தெரியுமா கண்ணே ஆடி வாடி வாடி சூரத்தி அப்படி இந்த மக்கள் வாடி விரத்தி போடி விரத்தி என்றும் வாடி விரத்தி போடி விரத்தி என்றும் அப்படி அழைக்கும் போது அம்மா நான் சொன்னது தவறில்லை என்று அம்மா நீ பாடி அழுது என் மனையை தேடி பார்த்து விட்டேன். ஆமா இவனும் தேடி கிடைக்கலையா? உன்னும் தேடலையா? ஆமா. அங்காடி வாங்க சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்பா. சொல்லிட்டேன். அப்படி இவ்வளவு நேரம் முடிஞ்சது. அதாவது சொல்லுங்க ஐயா, உங்க சம்சாரம்
அழகா உயரமா இருப்பாங்களா குள்ளமா இருப்பாங்களா அப்படின்னு என்ன மாதிரி கருப்பா இருப்பாங்களா ஒண்ணு மாதிரி சகப்பா இருப்பாங்களா அங்க அடையாளங்கள் எப்படி இருக்கும் ஏதா இருக்கும் அப்படி அப்படி சொன்னா விளக்கமா சொல்லலாம் ஐயா கண்டுபிடிச்சு நீங்களும் இந்த பொதுமக்கள் தான் உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன் ஐயா கேளுப்பா. இல்லை பெண்களை ஐயா உள்ள பொம்மநாட்டி குறி சொல்ல சாமாத்தி குறி சொல்ல சாமர்த்தியம் உள்ளவர்கள் ஓடாடி முடியாது ஓடாடி முடியாது பாக்கலங்க ஐயா வேற எதுனா சொல்லுங்க அப்படின்னா ஆ. அவன் வந்து பொம்மநாட்டி. ஐயா ஒல்லி பொம்மநாட்டி ஒல்லி பொம்மநாட்டி சின்ன இடை படைத்தவர் சின்ன இடையாகி அந்த மாமா குழந்தை இடுப்பு குழந்தை குழந்தை வச்சுக்கிறாங்களே பாத்தீங்களா ஐயா இரு அவசரப்படாது இடுப்புல குழந்தை வச்சுருந்தாங்களா அவன் தானே குள்ளமா இருப்பாங்களே புரியலாம் சொல்லுவாங்களே ஏனென்றால் பெண்களுக்கெல்லாம் உரியதான இடை ஆமா 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 ஒரு பெண்ணாளர் ஆ. சென்றால் முன்னாடி பார்க்க மாட்டார்கள் ஐயோ ஐயோ இது பின்னால சேர்ந்த உடனே ஆ. பின்னால் பார்ப்பார்கள் ஐயோ அந்த மாவா இடையானது அந்த மாவா ஐயோ ஐயோ ரொம்ப அழகா இருப்பாங்க அந்த அம்மா தானே நான் பார்க்கலங்க கம்பல் அடிக்கிறது கம்பல் அடிகடத்து முத்து கோத்த கொப்பு ஆமா பாத்தீங்க பாக்கலங்க ஐயா வேற எதுனா இருக்கா அப்படி இருந்தாலும் என் மனைவி யாருக்கு உதவி செய்ய தெரியுமா யார் அப்பா ஆத்துலமை செட்டியாரு ஐயா ஆ, அப்படி இருந்தாலும் எப்படி இருக்காங்க என்னோட மனைவியானவர் ஆ, உரிவுரைக்கும் போது ஆ, அனுமதி அனுமதி துணை செய்வார் ஆராய்ந்து குருவி பேராமல் ஆராய்ந்து ஆராய்ந்து முக்கால் உணர்ந்து ஆ. இவருக்கு என்ன என்று ஆ, உரி சொல்லக்கூடிய மனைவி அப்படிப்பட்டவங்க கூட இருக்காங்களா ஆமாய்யா. வேற எதுனா இருக்கா ஆனால் ஆ, என் மனைவி பச்சை குத்துறேன் ஆனா பச்சை கூட குத்துவாங்க எப்படி இருக்கு தெரியுமா எப்படி இருக்கா அப்பா ஆ, அவள் வந்தது பின்னாம்பாக, அழகிய கிளி பச்சை,
பச்சை குத்துனா எப்படி தெரியுமா? எப்படி இருக்கும்? பலவித கிளி பச்சை வண்ண சித்திரமாக இருக்கும். வண்ண சித்திரமா குத்துவாங்க. ஆமா, ஆ, அந்த பச்சை எப்படி தெரியுமா? எப்படி இருக்கும்? கோணல் மானல் இல்லாமல் ஆ, அழகாக நேர்த்தியாக ஆ. அழகாக சொல்ல போனா நேச்சுரலா இருக்குன்னு சொல்ல வரீங்க இந்த காலத்துக்கு. நேச்சுரலா அந்த அளவுக்கு. என் மனைவி பச்சை குத்தி, ஆனால் ஆனால் குத்துபவனுக்கு ஆ, வலிக்காமல் வலிக்காமல் என்ன செய்ய தெரியுமா? எப்படி? அப்ப அவள் கொஞ்சி கொஞ்சி இறந்த போல பேசி பச்சை ஐயா, குத்து. ஒரு பெண்ணானவர் வெளியே சென்றால் ஆனால் ஆனால் விடைத்தாண்டி சென்றால் ஆனால் ஆ. மாலை பொழுதுக்கு வீட்டுக்கு வரணும். அது எங்க அப்படி ஜாப்ல வரவில்லை கிடையாது. என்றால் என்ன செய்ய தெரியுமா? தெரியாது. ஐயா, தடித்த கண்ணிகை. சாயந்தரம் வந்துடணும். வரவில்லை என்றால் எங்க எழுத்து சேர்க்கப்பட்ட ஐயா எங்க என்னலாம் அப்படி இல்லைங்க. கணக்கு கிடையாது. பாடி என்ற அனுப்பி கேடு எங்களை போலே. பாடி என்ற உலகில் உண்டோ அம்மா, பாடி புண்ணியம் அப்பா குழந்தைய தாயுமாக. குழந்தைய தாயுமாக. ஒண்ணு ஒட்டணும். ஆமா. ஐயா, புண்ணியம் அப்பா குழந்தைய தாயுமாக. பாடி புண்ணியம் அப்பா குழந்தைய தாயுமாக. தலையில குறி கூட எடுத்துட்டு ஒல்லியா வந்து அஸ்தினாபுரம் நாட்டு ராணுவமாக குறி சொன்னால் அந்த குறி தவறு என்று எங்கள் மன்னன் துரியோதனை சிறை போட்டார். ஏய், ஆ, யார் செய்யப்படுது? எங்கள் மன்னன் ஆ, அரசர் அரசு, ஆ. அவருங்க. யாரடா?
வந்துட்டேங்க. அப்பெல்லாம் பண்ணுவாங்க மகாராஜா கல்யாணமே பண்ணிக்கல. அப்படியா? போய் சொல்ல பேச்சு சொல்லி திட்ட போட்டு பாரு பாரு இங்க அடிக்காத நச்சம் எப்படிக்குது? கொண்டு சரி சரி பேசிட்டீங்க. இதெல்லாம் முடியல. அடிக்காதீங்க. ஒரு விசில் கொடுத்தா ஒரு தடவை வந்துக்கிறேன். ஆமா. ஐ பாருங்க சிறையில போடாத தெரியல போடவா. உதப்பாட்டு வந்துக்கிறீங்க. அப்படியே ஒரு அடிக்க முடியல. ரொம்ப பல வாய்ந்தவனாக இருக்கிறார். எப்படி இருக்குது? கொரோனா ஆகிறாருங்க. சரி அவன் எதுனா வார்த்தை சொன்ன ஒரு குறை வந்து அச்சாவனத்தையே அடித்து துன்புறுத்துகிறான். விசிலாச்சா? ஆமா, மொத்த குறை வந்துருவாங்க. எத்தனை பேர் சொன்னா? ஒத்தமா வந்துகிறார். நல்லா கரெக்டா சொல்லு. ஒரு விசிலாச்சா எத்தனை குறை வரும்னா? 5 பேர். 5 பேர். ஆமா. இப்ப இது யாரு? ஒண்ணு அது ஒண்ணு 5னா பாண்டவருக்கு மட்டும் 5 பேர். ஆமாங்க. இங்க வந்திருப்பது யார் தெரியுமா? புகத்தி தாவணையானதம் அத்துடன் வந்து புலவராகவே. தொடர் மற்ற ரேகையும் பிடிபடவனை பிடித்தவரை மறுபடியும். ஆமாங்க. ஆனா எப்படி நான் விசாரித்தவரை என்ன நினைக்கிறோம் தெரியலையே. நம்ம என்ன எவ்வளவு பண்ணாது சர்வசாதாரணமா ஆமா போய் இஷ்டாந்த பரவாயில்ல விசாரிவா என்ன விசாரித்தவரை எப்படி உண்டு கட்டைய கட்டுங்க மாட்டி சரிங்க. நான் எங்க அவன் காட்டுறது அவன் தான் எங்களை காட்டான். என்னடா கோபப்படாதீங்க. உனக்கு அடி தாங்க முடியாது. நமஸ்காரங்க. பைத்தியம். அவன் சிறியவன், அவனுக்கு தெரியாது சுவாமி. எங்க மீது தவறு இல்ல. எங்க நாட்டில் அரசர் வரபடி உத்தரவு சுவாமி. பாருங்கள்
வேண்டியது. டேய் ஆ, காலை இங்க வைக்காத. ஆமா. தூக்கி என் தலைமையில வை. தலைமறையா. ஐயா அரசே அரசன்று ஒரு ஆகாமணி தெரியல. நான் டேய் சொல்றேன் மேல் வேர்ப்பு கீழ் வேர்ப்புன்ற ஒரு மரியாதை இருக்கு வேணாமா? மரியாதை இவ்வளவு நாளா இருந்துச்சு ஏய், இப்ப ஏன் கிடையாதுன்றேன் ஏன் காலத்துக்கு வச்சுக்கிறேன்? வாயடி வாயாக ஏய். நானும் எங்க அண்ணன் எல்லாரும் இங்க வேலை செஞ்சுட்டு வரோம் நான் வேணாம். அவங்க அது விடு. ஆ, இதுக்கு முன்ன உங்க பாட்டு, பாட்டு. அதுக்கப்புறம் உங்க அப்பா, அப்பன், இப்ப நீ, நானு. இதுக்கப்புறம் உன் புள்ள. என் புள்ள. அதே மாதிரி யார் வேலை இப்படி தோதிக்கிறோம் எங்க அப்பா, ஆமா எங்க அப்பனு உங்க அப்பா, எங்க அப்பா எங்க பாட்டு உங்க பாட்டு, எங்க தாத்தா எனக்கு நீ, நீ என் பையனுக்கு என் பையனுக்கு உன் பையன். ஆமா வந்துச்சு. வாயடி வாயா வேலை செஞ்சு கொண்டு வருகிறோம் ஆமா. இதுவரை மரியாதையா தான் இருந்தீங்க. ஆமா இது உள்ளே வந்தது கிடையாது வந்திருக்க அங்கதான் நிப்பீங்க. இன்று வந்து குறவே ஏய், சிம்மாசனத்தை மேல கால வைக்கிறான் அப்ப நான் வைக்க கூடாதா எங்கடா அவன்? ஏய், 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 இப்பாட்டி கட்டு. ஏய், அழைக்கிறதா, சொல்லடா, சொல்லடா நீயே, சொல்லடா நீயே. ஏய், வரோ பையன் நீ, கை கட்டிட்டு கால. அடிச்சு பாருங்க ஐயா ஏய், 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 ஏய். கால் மேல அடிக்க கை கட்டா, கை கட்டா. ஏய், நான் யாரு? நீ யாரு? நீ யாரா? நான் யாரு? அட மண்ணாடி அடிக்கிற நின்னு. உன் மண்டாடி போகாத, அர்ஜுன் தெரியுதா? ஏய், வலது பூஜா மட்டும் பாத்தியா கொண்டாடி வேலையை வச்சுட்டு வாங்கி துண்ட போய் உனக்கு அப்படின்னா சும்மா தந்து உக்காந்து எங்கம்மா கப்பத்தை வாங்கி கஜானாவில போட்டு தைரியமா பேசுறேன். ஏண்டா வெங்கடேசன் ஆ இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கல பாத்தீங்க. இவன் பருவ தானே, இவன் எதுக்கு படுகளை கட்டி எடுக்கிறான்? இதுல என்ன தெரியுமா? அர்ஜுனம் தான் மாட்டினா ராட்டம் பார்த்தா உத்தாரா இருக்கணும். ஆறு குத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். டேய், எங்க மேல இப்ப விட முடியாது டேய், நீ அர்ஜுன் என்று கண்டுபிடித்து விட்டு இதை விட முடியுமா முடியாது முடியாது. என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க? அடியா மாட்டா என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க நானா பண்ணுங்க? என்னடா? என்னடாச்சு? என்னடி? மனைவி ஏய், தம்பி பாரு மனைவி ஏய், மொத்த பேர் சேலை உரியன்ட்டு இப்ப இது பார்க்க பார்க்க மன பரவசமாக்குது. பார்க்க பார்க்க மன பரவசமாக்குது. கேட்க கேட்க உன் பொண்டாட்டியை கேட்கலாம். இந்த மகாபாரத்ல ஒரு பாய்மொழி எழுதிக்கிறாங்க அர்ஜுனுக்கு. என்னன்னு கல்லில் மேல் சாலை பாட்டாலும் அது ஆனா பெண்ணா பார்க்க அப்படி வச்சு தனியா வச்சு இனியா வச்சு பொன்னாட்டி சாலி எடுக்கணும் யாரு? அர்ஜுனே அந்த புத்தி மாறி போச்சா? இல்ல இவன் அர்ஜுனனே, அர்ஜுனதா இவன் அப்படி சொல்றீங்க வந்தவன் திரௌபதியே. அர்ஜுனதா. டேய், ஆ, ஏய், கூலி கொடுக்க முடியாது. முடியாது முடியாது. முடியாது. ஏய், 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 ஏய். முடியாது ஏதோ உன்னால முடிஞ்ச எங்க மகாராஜா கண்ணு
மேல குத்தம் டேய், 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 டேய். காலு போய் இப்ப கண்ணுக்கு போய்க்கிறான் இப்போ. தப்பா? டேய், டேய், வேணாம், எதுக்கு நமக்கு பிரச்சனை? ஆமா தேவையே சொன்னேன். ராஜி நேரட்டும் நான் எஜெண்டானா இருக்கட்டும், குறை காமினாட்டி அவனா இருக்கட்டும். நேரட்டும் இப்ப இவன் ஏன் வந்து என்னை உழவு தந்தா? ஏன் அஞ்ஞானவாதத்திலே மருந்து வாழ வேண்டும் என்றால் ஆமா வயிற்றுக்கு என்ன பண்றது? சாப்பாட்டுக்கு சாப்பாடு என்ன பண்றது என்னென்ன சென்னல் வாங்கி சென்று சென்று அதை ஊது பயிராக்கி பயிராக்கி பொண்ணு 9 ஆக்குறோம். அந்த கண்ண பையன் ஆமா ஆமா யாரு? கண்ணன் அந்த கண்ணன் ஆமா இவன் கொண்டு போய் ஆ, கொடுத்தாதானே இந்த பிரச்சனை. ஆமா அந்த நெல்லை மறுத்து கொடுத்தோம்னா பட்டு குத்துட்டா அது மலையுமா? முளைக்காது ஆகினால் ஆ. இந்த குறிக்குறை நிறைய ஆ. சென்மேல் வேண்டும் என்றால் என்றால் வறுத்து கொடுக்கணும். பட்டு கொடுக்கணும் டேய் பாடு, இந்த சென்னல் டேய், வகுப்படிக்கு சொன்னா ராஜா ராஜா. டேய், இந்த குறவன் கூலி கேட்கிறான், குறைச்சி குறி சொன்னதுக்கு சென்னல் வறுத்து குத்துறீ. ஏய், ஏய், முக்கிய மாடாயிருப்பா. என்ன சொல்ற? எனக்கு வந்து உமா செட்டி பைசா இருக்கும் ஏய், பொட்டா செட்டி மாதிரி டேய், டேய், எது பட்டு சூடு ஏறுதோ ஆ. அதுல வறுத்து கொடுத்து சொல்றான். ஏமா எது பட்டு சூடு ஏதா அதை வந்து கொடுமா ஆ ஏய், 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 என் மனுஷன் சொல்லு டேய், வந்து அந்த பொண்ணு இஸ்தா. இஸ்தா, அவளை இஸ்தா. பலாரதா வந்து. டேய், சரியா பாத்தா? அண்டா பாட கடிக்கிறோம், மஞ்சள் முகம். சரியா பாத்தா? ஆமா நீ சொல்றதெல்லாம் டேய், கோபது. ஆமா எத்தனை பேர் வந்தாலும் மண்ணை தான் விடுவோம் எத்தனை பேர் வந்தாலும் ஆ இருக்குமே நான் தான் ராஜா. நீங்க ராஜா ஒருவேளை இந்த இடம் போச்சுன்னா அதுக்கப்புறம் எவனா போட்டோம். ஆமாங்க கிட்ட ஆ ரெண்டையும் ஆ வறுத்து கொடுத்து ஆ சிலது சார்ந்த வறுத்து காந்த ஒருத்தரம் பயிர கருப்பா பேசி நல்லாக்கிறதா சிக்கிட்டு கொடுங்க. அப்புறம் சார்ந்த காந்த வறுத்து ஒருத்து அந்த கொண்டு கொண்டுட்டு ஆ மிச்சம் சேர்த்து வந்துடு. ஒண்ணு விட மாட்டேன் தந்துடு. தெரியுமா நாதா வந்து நம்மளுக்கு நாதா நிறைவேறி விட்டது ஆனால் ஆமாம் இதோ வருத்தங்கள் விட்டிருக்கான். ஆமாம் ஆனால் இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அவன் எதுவுமே செய்ய நினைக்கிறான். ஆனால் நம்மளை காக்கவா கரை சேர்க்கவும் எங்கள் அண்ணன் இருக்கின்றார் கண்ணன் அவன் எடுத்து சென்றால் ஆமாம் இதுக்கு வழிமாறு கிடைக்கும். அன்பார்ந்த